ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. எம்பார் திருவடிகளே சரணம். இன்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான நாள். ஓரான் வழி ஆச்சாரியர்களுள் ஒருவரான சுவாமி எம்பாருடைய 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவ நாள். இவர் கமலநயன பட்டருக்கும் ஸ்ரீதேவி அம்மாளுக்கும் மகனாக இற்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் மதுரமங்கலத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் கோவிந்த பெருமாள். இவர் சுவாமி ராமானுஜருடைய சித்தியின் குமாரனாவார். இருவரும் அத்வைத்தரான யாதவ பிரகாசரிடம் பாடம் பயின்று வந்தனர். சுவாமி ராமானுஜருடைய வளர்ச்சியையும் அறிவாற்றலையும் கண்டு பொறாமை கொண்ட சிலர் அவரை வாரணாசி யாத்திரையின் போது உயிருக்கு தீங்கு செய்ய நினைத்தனர். இதை கண்டறிந்த கோவிந்த பட்டர் ராமானுஜரை உடனே அங்கிருந்து கிளம்பி காஞ்சிபுரம் சென்று விடுமாறு கூறினார். இவ்வாறாக சிறுவயதிலிருந்தே ராமானுஜரிடம் மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார் சுவாமி எம்பார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் யாதவ பிரகாசரிடமே சென்று சிவபக்தராக காளஹஸ்தியிலேயே இருந்து வந்தார். சில காலங்கள் சென்ற பின் சுவாமி ராமானுஜர் தனது மாமாவான பெரிய திருமலை நம்பியிடம் சென்று கோவிந்த பட்டரை திருத்தி நமது சம்பிரதாயத்திற்கு அழைத்து வரும்படி வேண்டினார். அவ்வாறே பெரிய திருமலை நம்பி காளஹஸ்திக்கு சென்று கோவிந்த பட்டரின் முன் சென்று நம்மாழ்வார் ஆள வந்தார் பாசுரங்களை எல்லாம் பாடி அவரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மீட்டு கொண்டு வந்தார். அவருக்கு சமாசயனமும் செய்து வைத்து தானே அவரை சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார். இவ்வாறாக அவர்கள் திருமலை திருப்பதியில் இருந்து வந்தனர். கோவிந்த பட்டரும் தனது ஆச்சாரியரான பெரிய திருமலை நம்பியிடம் உயிராயிருந்தார். சிஷ்யன் என்பவன் ஆச்சாரியருடைய தேகநலனை எப்பொழுதும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். அப்படியே கோவிந்த பட்டரும் நடந்து கொண்டார். உதாரணமாக ஒரு சம்பவம். ஆச்சாரியர் பெரிய திருமலை நம்பிக்கு இரவு எப்பொழுதும் படுக்கை அமைப்பது கோவிந்த பட்டருடைய வழக்கம். படுக்கையை விரித்து அதில் தான் முதலில் படுத்து பார்ப்பார். இதை ஒரு நாள் கவனித்த ராமானுஜர் பெரிய திருமலை நம்பியிடம் சொல்ல அவரும் கோவிந்த பட்டரிடம் என்னவென்று விசாரித்தார். அதற்கு அவர், நான் செய்த இந்த செயலினால் எனக்கு நரகமே கிடைக்கும் என்று தெரியும். ஆனாலும் ஆச்சாரியருடைய உடலுக்கு இது பாங்காக இருக்குமா என்பதை பார்க்கவே நான் முதலில் படுத்து பார்த்தேன் என்று கூறினார் கோவிந்த பட்டர். ஆக அவர் தமக்கு நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை, ஆச்சாரியருடைய திருமேனிக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது என்று நினைத்தார். அதே போல கோவிந்த பட்டருடைய ஜீவகாருண்யத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒருமுறை கோவிந்த பட்டர் ஒரு பாம்பின் வாயில் தன் கையை வைத்து ஏதோ செய்துவிட்டு பின் நீராடச் சென்றதை பார்த்த ராமானுஜர் என்ன நடந்தது என்று கேட்டார். அதற்கு கோவிந்த பட்டர் பாம்பின் வாயில் முள்ளிருந்ததாகவும் அதை நீக்கியதாகவும் சொன்னார். ஒரு சமயம் ராமானுஜர் பெரிய திருமலை நம்பியிடம் ராமாயண காலக்ஷேபம் கேட்க வந்தார். காலக்ஷேபம் எல்லாம் முடிந்து புறப்படும் நேரத்தில் பெரிய திருமலை நம்பி ராமானுஜருக்கு ஏதேனும் கொடுத்து அனுப்ப நினைத்து, உனக்கு வேண்டியதை கேள் என்று ராமானுஜரிடம் கூற அவர் கோவிந்த பட்டரை தருமாறு வேண்டினார். தந்தோம் என்று சொல்லி கோவிந்த பட்டரை ராமானுஜருடன் ஸ்ரீரங்கம் சென்று அவருக்கு துணையாக இருக்கும்படி சொல்லி அனுப்பி வைத்தார். ஆனால் காஞ்சிபுரத்தை அடையும் போதே கோவிந்த பட்டருடைய உடம்பும் மனதும் ஆச்சாரியனை பிரிந்ததால் தளர்ந்தது. எனவே ராமானுஜர் கோவிந்த பட்டரை அவருடைய ஆச்சாரியரிடமே திருப்பி அனுப்பி வைத்தார். ஆனால் பெரிய திருமலை நம்பியோ கதவை கூட திறக்காமல் ராமானுஜரிடமே திரும்பி போகும்படி பணித்தார். கோவிந்த பட்டரும் ஆச்சாரியருடைய கட்டளையின்படி திரும்பச் சென்று ராமானுஜருடைய கடைசி காலம் வரை அவருடனேயே இருந்து ஆச்சாரிய கைங்கரியம் செய்து வந்தார். ராமானுஜரை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் வந்த கோவிந்த பட்டருக்கு அவருடைய தாயார் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அவருக்கோ இல்லறத்தில் நாட்டமில்லை. இதை உணர்ந்த ராமானுஜர் அவரை சந்நியாச ஆசிரமத்தை ஏற்கச் செய்து எம்பார் என்ற திருநாமத்தை சூட்டி தனக்கு அடுத்ததாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீரங்க நாச்சியார் ஸ்ரீரங்கநாதனின் அனுகிரகத்தால் பிறந்த பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் ராமானுஜருடைய கட்டளையின் பேரில் ஆச்சாரியனானார். அனவரதமும் பகவத் சிந்தனையோடு காலத்தை கழித்தார். தன்னுடைய சரம தசையின் போது, அதாவது தன் கடைசி காலத்தில், பராசர பட்டரிடம் தன் ஸ்தானத்தை ஒப்படைத்து தன் ஆச்சாரியரான எம்பெருமானாரை தியானித்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு அந்தமில் பேரின்பமான வைகுந்தத்தை அடைந்தார். இப்பேற்பட்ட ஆச்சாரியருடைய 1000வது திருநக்ஷத்திரத்தை நாம் இப்பொழுது அவர் வாழி திருநாமத்தை பாடிக்கொண்டாடுவோம். அடியேன் சொன்னவற்றில் ஏதேனும் குற்றமிருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. பூவளரும் திருமகளார் பொலிவுற்ற
பெற்றோன் வாழியே. பொய்கை முதல் பதின்மர்கலை பொருளுரைப்போன் வாழியே. மாவளரும் புதுரான் மலர்பதத்தோன் வாழியே. மகரத்தில் புனர்பூசம் வந்துதித்தோன் வாழியே. தேவும் எப்பொருளும் படைக்க திருந்தினான் வாழியே. திருமலை நம்பிக்கடிமை செய்யும் அவன் வாழியே. பாவையர்கள் கலவீருள் பகலென்றான் வாழியே. பட்டர் தொழும் எம் பார்ப்போர் பதமிரண்டும் வாழியே.